உபவாசம் வந்து நமக்கு தெளிவா அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது உபவாசத்தை குறிச்ச ஒரு அருமையான புக்ல இருந்து சில பாயிண்ட்களை நான் எடுத்து வச்சுதான் நான் சொல்றேன். இது என்னுடைய அனுபவம் சேர்த்தி வேத வார்த்தைகளோட நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இப்போ முதலாவது பாக்குறோம் நம்ம வந்து கிறிஸ்துவின் உபவாசம். கிறிஸ்து வந்து முதலாவது புதிய ஏற்பாட்டுல காலத்துல கிறிஸ்துவின் உபவாசத்தை பாக்குறோம். ஆனா பிதா முன்னாடி கட்டளையிட்டதன்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுமே நிறைய பேர் உபவாசம் இருந்துதான் பல பிரச்சனைகளை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. உபவாசம் இல்லாம நம்மளால சின்ன சின்ன காரியங்களை பண்ண முடியாது. பெரிய ஒரு வேதனைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம்னா கட்டாயமா அந்த உபவாசம் இல்லாம நம்ம வந்து ஜெயம் எடுக்கவே முடியாது. முதல் வந்து உதாரணமா இருந்தவர் தான் நம்மளோட கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் ஜெபித்த உபவாசம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்நானம் எடுத்து உடனே என்ன செய்யறாரு, வனாந்திரத்துக்கு போய் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவர் ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னமே அவர் பண்ணது வந்து உபவாசம் தான். இந்த உலகத்தின் அதிபதி அதிகமா வந்து இந்த உலகத்து அதிபதியானவன் வந்து பல விதத்திலையும் போராடி கொண்டிருக்கிறான். அதுக்கு முன்னோரமா கர்த்தர் வந்து உபவாசம் இருந்துதான் அடுத்து தொடங்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உபவாசம் இருக்கணும். பாக்குறோம் மத்தேயு 12, 28, 29 அந்த வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை 12, 28, 29 வாசிப்பாப்ப வாசி. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி காட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக் கூடும். கட்டினாயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்ன பாக்குறோம்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும். இந்த பலவான கட்டாம உள்ள வந்து ஒரு திருடன் வரான்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, அந்த இருக்கிற வீட்டுல ஆம்பளைகளோ ஏதோ தைரியமா இருக்க முதல்ல அவங்கள கட்டி போட்டுட்டு உடைமைகள் எல்லாம் எடுத்துட்டு போவான். அவன் கட்டாம விட்டான்னு என்ன ஆகும், திருடன் வந்து கொள்ளையிடவே முடியாது. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல பல பலவான்கள், ஆகாய மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் வந்து பலவான்கள் சொல்லிதான் வேதத்துல இருக்கு. இந்த பலவான்களை விட நம்ம வந்து பலவீனர்கள் தான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவராலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரு கொடுக்குற அந்த பலத்தினாலும் ஆவியாண்ட பலத்தினாலும் தான் என்ன செய்ய முடியும், இந்த பலவானை வந்து நம்ம கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த பலவானை காட்டிலும் பலவீனர்கள் தான். இதற்கு வந்து உபவாசம் முக்கியமான தேவை. உபவாசம் இருந்து தேவனுடைய ஒத்தாசையோடு பரிசுத்தாவின் பலத்தோடு கூட அந்த பொல்லாத ஆவிகளை கட்டினால் ஒழிய நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயோ இல்ல ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரவோ முடியாது. அது மாதிரி பிசாசுகளை கட்டி நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அது இல்லாம நம்ம சும்மா உபவாசம் ஜெபிச்சோம் இல்ல ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம் ஜெபம் பண்ணிட்டோம் கர்த்தர் கேட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம அதை நினைக்க முடியாது. ஏன் இவ்வளவு நாள் ஜெபிச்சோம் பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பதில் கிடைக்கலன்னா நம்ம உபவாசம் எடுக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைய நமக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு பலவானா இருக்கலாம். இந்த பலவானை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாம உபவாசத்தோடு இருந்துதான் நம்ம ஜெபிச்சு வர முடியும். அப்ப நம்ம ஒரு புதியதான ஒரு தெய்வத்துக்கு ஒரு அற்புதங்களை வந்து நம்ம காண முடியும். இந்த பலவான கட்டினது வந்து உபவாச ஜபத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்து கட்டுறாரு. அவர் 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உலகத்துல அவர் இருக்கிறதுனால அவர் ஊழியன் தொடங்கும் போதே உபவாசம் இருக்கும் போதே வந்து கல்லை வந்து அப்பம்மாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி தரான் பிசாசு வந்து. அப்ப வந்து அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாரு. ஆவிகளை பகுத்தறிகிறதும் ஆவிகளோட போராட்டம் வரும். தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால பிசாசோட போராட்டம் அதிகமா நமக்குள்ள கடந்து வரும். அதை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறத கிறிஸ்துவ முன்மாதிரியா நமக்காக ஜெபிச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான், இந்த பலவானை முந்தி கட்டினாலும் பலவாண்டி வீட்டுக்கு புகுந்து உடைமைகளை கொள்ளையிட முடியாது. அப்போ கட்டினா தான் அவங்க கொள்ளையிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பலவானை கட்டி ஜெபிக்கிறது நம்முடைய உபவாசம் ஒண்ணுதான்.
அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்க்கலாம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஜெபிச்ச பிறகுதான் அவர் வந்து ஊழியத்துக்கு காடு மேடுன்னு சுற்றி போகிறார். இரவும் பகலா தேவ சமூகத்துல இருந்து வந்து அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்காம ஊழியங்களுக்கு போகல. எந்த ஒரு அற்புதங்களையும் தேவன் செய்யல. அதுக்கு முன்பாக அவர் வந்து பாரத்தோடு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் ஊழியத்துல பெரும் பகுதி வந்து முழங்கால்ல தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போதெல்லாம் இரவும் பகலும் ஜெபித்தார், முழங்கால்ல ஜெபிச்சுட்டு இருந்தாரு. மக்களிடத்துல சென்று செய்தி கொடுத்து அந்த இடத்துல ஒரு அற்புதங்களை செய்யும் போதும் அதுக்கு முன்ன அவர் ஜெபிச்சுதான் பண்றாரு. எந்த இடத்துலயும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு. அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த புதிய பாட்டு வாசனம் வாசிக்கிறோம். நம்முடைய பலத்தினால எதையும் செய்ய முடியாது. பராக்கிரமத்தினால அவருடைய ஆவியோட பலன் நமக்கு இருந்து அந்த ஒத்தாசையோடு இருக்கும்போது தான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யற இடங்கள்ல வந்து நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அந்த ஊழியத்தை வெற்றிகரமா செய்ய முடியும். அதுக்கு உபவாசம் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரியம். அதுல பாருங்க, அந்த மாதிரிதான் எஸ்தர் தான் சொல்றா. எஸ்தர் வந்து நல்ல உபவாசத்தை அறிந்திருக்கிற ஒரு ஸ்திரீ. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சுற்றத்தார்கள் முன்னோர்கள் எல்லாம் உபவாசம் ஜெபிக்கிறத அவ அறிந்திருந்திருக்கிறா. நல்ல கடவுள் பக்தியில் வளர்க்கப்பட்டதுனால எடுத்த எடுப்புலயே பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து உபவாசத்தை போடுறா. உடனே அந்த சூசான் நகரத்துல உபவாசத்தை சொல்லி அவ என்ன செய்யறா, தனக்கு மாத்திரமல்ல எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி எஸ்தருக்கு நல்லாவே தெரியும். அதான் கூட்டு உபவாசம். கூட்டு உபவாசம் தனிப்பட்ட உபவாசம் வர கூடி ஜெபிக்கிற உபவாசத்துக்கு ரொம்பவுமே ஒரு பலன் உண்டு. தேசத்துக்காகவோ பெரிய காரியங்களுக்கு ஏதோ சபையில யாராவது ஒருத்தருக்காக பாரத்தோட மிகவும் பாரப்படுற குடும்பத்தை ஜெபிக்கிறான்னு இந்த கூட்டு உபவாசம் ரொம்பவுமே ஒரு ஆசீர்வாதமானது. இந்த மாதிரி காரியத்தில் நம்ம அதை உட்படுத்தி கொள்வது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமானது. அது உபவாசம், ஜெபம், மன்றாட்டுகள், ஆத்தும பாரம் இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க விசுவாசத்துக்கு விரோதமானது. நம்ம விசுவாசிச்சா போதும். இப்போ கூட சில யூடியூப்ல எல்லாம் சில ஊழியர்கள் போதிக்கிறது அதான். எதுக்கு ஜெபம் பண்ற? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. உன்னை பத்தி தெரியும். உனக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணாதீங்கன்னே சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க அந்த மெசேஜ்ல எல்லாம். அப்போ உபவாசம் எதுக்கு இருக்கணும்? ஆண்டவர் அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டாரு நமக்காக அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆத்தும பாரங்கிறது அது ஆண்டவருக்கு தெரியும். யார கூட்டிட்டு வரணும், யார தொடணும்னு அவருக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் வந்து உனக்காக செய்து முடிச்சுட்டா. அதனால நீ ஜாலியா இரு. சர்ச்சுக்கு வா, ஆடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணு, பாட்டு பாடு, நல்லா போய் சாப்பிடு, நல்லா உடுத்து. இந்த மாதிரி போதனைகள் இந்த நாட்கள்ல அநேக வாலிபர் சிறு பிள்ளைகளை வஞ்சிக்கிற காலத்துல அவங்க போதிக்கிறத நம்மளே பாக்குறோம். அப்ப அது எவ்வளோ ஒரு வசனத்துக்கு மாறான காரியங்கள் சொல்லுவாங்க. எதுக்குங்க ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே, அதுக்கு நான் உபவாசம் ஜெபிக்கணுமா? ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமல் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு அநேக காரியங்கள் இருக்கு. அதுக்கு முன்மாதிரியாதான் கிறிஸ்துவே உபவாசம் இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல எஸ்தர் பாக்குறோம். எஸ்தரும் மொர்தகாய் கண்ணீரோடு உபவாசத்தோடு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறாங்க. அது மொர்தகாயத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். அவங்க பயமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நான் யூதன், தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தனால அந்த ஆமானுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளும் அவன் தலை குனிஞ்சு நின்னதில்ல, பயந்ததில்ல, தைரியமா இருக்கிறான். ஏன்னு சொன்னா இந்த ஜனங்களை கத்தர் ரட்சிப்பாரு தெரியும், இந்த ஜனங்களை மீட்டெடுப்பாருன்னு தெரியும். இவனுக்கு போய் துஷ்ட ஆமான் அப்படின்னா வேப்பில துஷ்டன்னு தான் போட்டு வச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி புறஜாதியான அவனுக்கு வந்து முன்பா பயம் இல்லாத இருந்தது காரணம் அவங்க வந்து உபவாசத்துல பழகி போன ஒரு மக்கள். எஸ்தர் எல்லாம் அன்னைக்கு மாத்திரமல்ல, சூசான் நகரம் அழிய போகுதுன்னு கேட்டதுக்கு மாத்திரம், அதுக்கு முன்னவே அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க லைஃப்ல. உபவாசம் இருந்து மேற்கொண்டு அநேக காரியங்கள் அவங்க ஜெயம் பெற்றிருக்கலாம். அதனாலதான் உடனே அவங்க திங்கிங் எங்க போகுது, உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தலையை மாத்துவார்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. அந்த ஒரு விசுவாசம் மொர்தெகாய்க்குள்ள இருக்கும்போது தான் எஸ்தர்ட்ட சொல்றாங்க, நீ வந்து மௌனமா இருந்தீனா யூதருக்கு சகாயம் ரட்சிக்கும் வேற இடத்துல இருந்து வரும் அப்படின்னு மொர்தெகாய் தீர்மானமா நினைச்சிருக்காரு. ஏன்னா தேவன் ரட்சிக்கிறவர், ரட்சிப்பு வரும், நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப அவன் வந்து அமைதியா இருக்கல. அதுவும் எஸ்தரும் அதுல பழகி போனதுனால அவளும் வந்து ஜெபிக்கிறதுக்கு பாக்குறா. ஜெபிக்கும் போது தானே பெரிய ஒரு மாறுதல் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பழகி போய் இருக்கணும். உபவாசத்துல பழக்கப்பட்டவங்களா இருக்கணும்.
புதுசா வந்து இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன காரியங்கள் ஜெபிக்கிறோம், சபையில சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு நம்மளுடைய சொந்த காரியங்களுக்காக சின்ன காரியங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் போறோம், ஒரு அரை நேரம் தான் சபையில எல்லாம் உபவாசம் நடத்துறாங்க. அந்த அரை நேரம் முடிச்ச உடனே ஏதோ டீயும் காப்பியும் சாப்பாடுமா கூட கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல. இது உபவாசமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம வீட்ல கூட பாதி நேரம் சாப்பிடாமயே இருப்போம் அநேக நாட்கள். அந்த மாதிரியான ஒரு காரியம் தான். ஆனா கர்த்தருக்கும் சமூகத்துல பாவங்களை அறிக்கையிட்டு முதலாவது நம்மளை பரிசோதிச்சு தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து அந்த காரியத்துக்காக கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்துல கேட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயமா பெரிய பெரிய மாறுதல்களை நம்ம வாழ்க்கையில கட்டாயமா கட்டளிடுவார். ஆமானோட இந்த சதி திட்டம் வந்து கேட்ட பிறகு மொர்தெகாய் மௌனமா இருக்கல. மௌனமா இருக்கல, அவரு கேக்குதா? பயம் வந்துச்சு. கேக்குதுங்களா? கேக்குதுக்கா. ஆஹ் மௌனமா இருக்கல. அவரு கேட்ட உடனே என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார் இல்லையா? இந்த இவரு மொர்தெகாய் பார்க்கும்போது அவரு யாரோட கீஸ் சவுல் பழைய ஏற்பாட்டுல சவுளுடைய தகப்பனாருடைய வம்சத்துல வந்தவன் கீசின் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் படிச்சேன். இப்ப உடனே எடுக்க முடியாது. அந்த சந்ததியில இருந்து வந்தவர் தான் இந்த மொர்தெகாய். அதனால அவங்க வந்து தேவனுடைய உபவாசங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிந்த ஒரு சந்ததியில வந்தவன். அதனால அவனுக்கு அந்த ஆபிரகாம் தேவன் உண்மையில் அவர் வாக்கு மாறாதவர்னு சொல்லி உடனே அதை நினைச்சு வாக்கு தத்தங்களை நினைச்சுதான் அவன் என்ன சொல்றாரு, அந்த அவரோட சந்ததி யாராலுமே அழிக்க முடியாதுங்கிற உறுதி வந்து மொர்தெகாய்க்குள்ள இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு, நீ எஸ்தரே நீ மௌனமா இருந்தீன்னா இதற்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். ஏன்னா ஆபிரகாமின் தேவன், அவர் வாக்கு பண்ணின தேவன், அந்த சந்ததி ஒரு நாளும் அழியாது, அவர் யாரும் அழிக்க முடியாதுங்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவரா அவர் இருந்தாரு. அப்படி இருந்த ஒரு மனுஷன் எஸ்தர் எப்படியா வளர்த்திருப்பாரு இல்லைங்களா? அவரோட சித்தப்பான் தானே அதுல வருது. அவ்வளவு அருமையா வளர்த்தி எடுக்கிறாரு. தேவனுடைய பக்தி வைராக்கியத்திலையும் தேவனை பற்றி கொள்கிற விசுவாசத்திலும் ஒழுங்குலையும் வளர்த்து எடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, அவ்வளவு இருக்கு. தேவன் ஒரு நாளும் ஆபிரகாமின் சந்ததியை யாரும் கை வைக்க முடியாதுன்னு அவர் அறிஞ்சவர். அதனால அதிகமா வந்து உடனே ஜெபிக்கிறாங்க. அந்நியனுக்கு பயப்படாம இருந்தாங்க. அந்நியன் பயப்படாம இருந்தாங்க. அதனால ஒரு வெற்றியான ஒரு விடுதலை வந்து அவங்களுக்கு கிடைச்சு. இப்ப வாக்கு தத்தங்களை நம்ம வந்து விடாப்பிடியா நம்ம வச்சு ஜெபிக்கிறோம். சில வேலையில வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு செய்யுங்க, வாக்குத்தத்தை கொடுத்துட்டீங்களேன்னு உபவாசம் இருந்து நம்ம ஜெபிச்சாலும் சில வேளையில ஆண்டவர் நம்மளுக்கு இந்த குறைகள் ஏதாவது இருந்தா கூட அந்த ஜெபத்துக்கு தடைகள் வரும். அதை நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆராய்ச்சி பார்த்து அமைதியா இருந்து தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் இடத்துல என்ன குறைப்பா, வசனத்துக்கு மீறி நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நமக்கு தெரியும். அதெல்லாம் அர்ப்பணிச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த வாக்கு தத்துவங்களை நமக்கு ஆசீர்வாதமா கொடுக்குறாரு. இல்லாட்டி சும்மா வாக்கு தத்துவ நியூ இயர் ஆனாவோ மாதம் முதல் நாளோ ஏதோ ஒரு நாள் வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிச்சு, அட்டை இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாங்க, அட்டை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னால சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு நமக்காக. இதை செய்தால் நீ இப்படி செய்வேன் நானு அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. 58வது ஏசாயா 58வது அதிகாரம் நானே படிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 10வது வசனம் 11வது இருக்கு. இது நிறைய பேர் வாக்குத்தத்தமா எடுத்திருப்பாங்க. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிர்மலதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அநேகர் வந்து இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை வச்சு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. அதே பாருங்க, அந்த வசனத்துக்கு மேல நிறைய எழுதியிருக்காரு. அதே 10வது வசனத்துல பார்த்தோம்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகார மத்தியானத்தை போலாகும். எப்பொழுது பசி உள்ளவனிடத்தில், ஆத்துமா தேவனை அறியாத ஆத்துமாக்கள், இந்த உலக காரியத்தை உலக மாமிச பிரகாரமா அவங்க பசியோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு கொடுக்கணும். அதே ஆவிக்குரிய தன்மையிலையும் ஒரு வறட்சியா தேவனற்றவர்களா வாழ்கிற மக்களுக்கு கூட அவங்க அந்த சிறுமைப்பட்ட ஆத்மா வந்து நம்ம திருப்தி ஆக்கணும். ஆண்டோட அன்பை சொல்லி கத்துடி வார்த்தை சொல்லி அந்த மாதிரி நம்ம அவங்கள ஒரு ஆவிக்குரிய ஆத்ம ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள போதிக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு கீழே இருக்கிற வாக்குத்தங்களை கொடுக்குறாரு. மேல நிறைய இப்படி இருன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படி அதுக்கப்புறம் தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வரும். இல்லாம சும்மா வாக்குத்தத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருன்னு
அதை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொண்டு வராது. இப்படி எல்லாம் பாக்குறோம். விடாப்பிடியான ஜெபம், விடாப்பிடியா கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிறது வந்து சாத்தானோடு எதிர்த்து நிக்கிற போர் வேகம், அவனோட போர் பண்றது, யுத்தம் பண்ணுகிற ஒரு ஜெபம் தான். அதனால தேவன் கேட்கல, நம்ம வந்து இன்னும் முட்டி மோதி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுல. இன்னொன்னு, நம்மளுடைய இடத்துல குறைகள் இருந்தாலும் கேட்க மாட்டேன். இன்னொன்னு, சாத்தான் வந்து இந்த பொல்லாத ஆவி, அந்த பலவான் வந்து அந்த ஜெபத்தை தடை பண்றதுக்கு அநேக காரியங்களை செய்யலாம். அதனால விடாப்பிடியா நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து என்ன செய்யுது, சாத்தானோடு போர் பண்ணி நம்ம வெற்றி பெறுகிறோம். அந்த ஒரு காரியமாவும் இருக்குது. இன்னும் பாக்குறோம், பாருங்க, இப்ப எஸ்தர் சொல்றாங்க, செத்தால் சாகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. செத்தால் சாகுறேன், நான் வந்து இந்த ஜனத்துக்காக ராஜாங்கத்துல உனக்கு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது பாக்குறோம், நிறைய நான் செத்தாலும் சாகுறேன். அநேக ஊழியர்கள் வந்து ஊழியத்துல போயிட்டு என்னால என்ன ஆனாலும் சரி நான் போய் இந்த ஊழியத்தை செய்யறேன், என்ன ஆனாலும் பண்றேன் அப்படிங்கறதுல அந்த மாதிரி பேசுறது மாத்திரம் இல்ல. கூடி ஜெபிங்க, ஜெபிக்கிறோம், நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்றது மாத்திரம் இல்ல. ஆத்மா தனிப்பட்ட விதத்துல இத்தனைக்கும் அவ கூட்டு கூட்டு ஜெபம், கூட்டு வந்து பிரார்த்தனை பண்றா, கூட்டு உபவாசங்கள், சாதிமார்களையும் கூட்டிக்கிறா சேர்த்தி. அவங்ககிட்ட சொல்றா, அவங்களையும் இந்த மக்களை சேர்ந்தது எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சூசான் மக்கள் சொல்றேன், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி நானும் என் சாதிமாரும் உபாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிறேன். ஏன்னா தன்னோட ஒரு ஜெபம் மாத்திரம் இதுக்கு போதாது. ஏன்னா தேசத்துக்கு விடுதலைக்காக அவங்க நிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய தேசத்துக்கு விடுதலைக்கு ஒரு ஆத்மா ஜெபிக்கிற மாத்திரம் பல கூட்டு மக்கள், பல பரிசுத்தவான்கள் கூடி ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது, உபவாசம் ஜெபிக்கும் போது பலத்த ஒரு விடுதலைய கர்த்தர் சமூகத்துல நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி பாருங்க, அப்படி பேசுறது மாத்திரம் இல்ல, அவ உடனே நான் சாகுறேன், நான் செத்தாலும் சாகுறேன், நான் வந்து ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னாலுமே அவ என்ன செய்யறா, அது மாத்திரம் இல்ல, அதோட ஜெபமும் இணைஞ்சிட்டுதான், ஜெபமும் உபவாசம் இணைஞ்சுதான் அவ அங்க தாழ்த்திடுறான்ற சமூகத்துல. என்னால முடியாது, நீர் கூட வரணும் ஆண்டவரே, நீர் இருந்தா தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு உள்ளான தீர்மானம் அவளுக்குள்ள இருக்கு. வீரத்தோட ஒரு தீர்மானம் எடுத்து யூதர்கள் யாவரையும் 3 நாளும் அல்லும் பகலும் குடியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மத்தபடி நான் செத்தாலும் சாகுறேன், நான் போய் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடயும் போகல. தைரியம், வீரம் இருக்கு, தைரியம் இருந்தாலும் கர்த்தர் முன்பா தன்னை தாழ்த்துறான். அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள், பாடுகள் வரலாம், அந்நியர்னால உறவுகள்னால பிரச்சனைகள் வரலாம், நான் பாத்துக்கிறேன் பாரு அப்படின்னு இல்ல. அந்த சமூகத்துல வீரமான தைரியமான பேச்சுகள் இருந்தாலும் உள்ள உடைஞ்சு அத்தனை சமூகத்துல உபவாசத்தோடு ஜெபிக்கிற மாத்திரல, நல்ல ஜெபிக்கிற மக்கள், தாய்மார்கள் நமக்கு இருப்பாங்க. சபையில உண்மையா ஒரு அபிஷேகம் பெற்று உண்மையா கர்த்தருக்குள்ள இருக்கிற இந்த மக்களோடு கூட இனம் கண்டுகொள்ளணும். கண்டுகொண்டு அவங்களோட வந்து நம்முடைய காரியத்தை ஷேர் பண்ணி கூடி கூட ஒரு நாள் அவங்களோட கூடி ஜெபிக்கும் போது நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். நம்மளால, நமக்கு ஜெபிக்கிற மக்கள் நமக்கு வேணும். இப்ப எத்தனை குரூப்ல இருக்கிறோம், அநேகர் ஒருத்தருக்காக ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிக்கிற சகோதரர் இருக்கிறனால அநேக தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அதனால கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களோட ஐக்கியம் நமக்கு ரொம்பவுமே முக்கியம். அந்த மாதிரி இருக்கணும். மொர்தெகாய்க்கு இந்த மாதிரி மொர்தெகாய் எஸ்தர் போல ஜெப கூடுகைகள் வந்து வேணும் சபைகள்ல. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். பாக்குறோம். அதே பாருங்க, எஸ்தர் பார்க்கலாம், எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி யூத குலத்திட்ட கேட்டு கொண்டாலும் அவ சும்மா இருக்கல. அவளும் தாதிமார் உபவாசம் பண்றாங்க. அதனால நிறைய பேரு ஊழியர்கள் பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா, எங்களுக்கு எழுதுங்கள், உபவாச கூட்டம் நடத்துறோம், உங்களுக்காக ஜெபிக்கணுமா, உங்க ரிக்வஸ்ட் எல்லாம் எழுதி போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அநேகர் அதுக்கு மட்டும் எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கீழே வேணும்லதான் எங்க அண்ணி வீட்டு கீழே குடியிருக்கிறாங்க. அவங்க சிஎஸ்ஐ பாரம்பரியத்துல அவங்க போய் ஏதோ சொல்றேன், இல்லைங்க நான் லெட்டர் எழுதி போடணும், மோகன்சிலாசர் கூட்டத்துக்கு கடிதம் எழுதி போடணும், அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகணும், நான் கடிதம் எழுதி போடணும்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் புரிஞ்சேன், சிஸ்டர் நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, ஆமா நாங்க சர்ச்சில் சொல்லி கூட ஜெபிச்சிருக்கிறோம், ஆனா வீட்டுல அவ்வளவு ப்ரேயர் கிடையாதுன்ட்டு எழுதி போட்டுறது, உடனே எழுதி போட்டுறது, எழுதி போட்டுட்டு அவங்க சும்மா இருப்பாங்க. அதான் டாக்டர் புஷ்பராஜன் ஒருத்தர் சேலத்துல பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், இப்ப வயசாயிடுச்சு, உலகம் முழுசும் எல்லா நாட்டுக்கு போயிருக்காரு. பகரையில் அங்க இருக்கும்போது 2-3 தடவை வந்திருக்காரு. அவர் சொன்ன மெசேஜ்ல சொல்லுவாரு, நீ ப்ரேயர் பண்ணு, உன்னோட காரியத்துக்காக அதிகமா நீங்க உபாசிருங்க. அவங்க அவங்க சொல்றாங்க அவர் பெரிய ஊழியக்காரரு,
நிறைய கிருபை கிடைச்சிருச்சு, அதனால எழுதி போட்டா நமக்கு அங்கிருந்து ஜெபிச்சிருவாங்க உபவாசம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல. அவங்க உபவாசம் இருந்து உனக்கு ஜெபிப்பாங்க. நீ என்ன சொல்ற, மீனை பொரிச்சு தலையை முறிச்சு நீ சாப்பிட்டுட்டு இருப்ப 2 நேரம் 3 நேரம் வயிறு ஃபுல்லா. உனக்காக அவங்க ஜெபம் பண்ணி அங்கிருந்து உனக்கு பதில் எழுதணுமா? அது கர்த்தர் ஒரு நாளும் கேட்கவே மாட்டாருன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம எழுதி போடுறது தப்புல, ஒரு ஜெபத்துக்கு நமக்கு தேவை, உதவி தேவை, எழுதலாம். ஆனா முக்கியமா நம்ம வந்து உபவாசம் இருந்து நம்ம அந்த நேரங்களே ஜெபத்தோடு இருக்கும்போது பெரியோர் விடுதலை நம்ம வந்து சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு குரூப், ஒரு கூடுகை நமக்கு எப்பவுமே இருக்கணும். அது வந்து நமக்கு தேவை. அதுல பாக்குறோம் பாருங்க, ஒரு யோசபாத்து பாக்குறோம். யோசபாத்து வந்து பாத்தீங்கன்னா எடுங்க, 2 நாளாகமும் 20:3-4 படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இதுல பாக்குறோம், அதுல 1வது வசனம் பாருங்க. யோசபாத்து எப்படி எதுக்கு சொல்றாருன்னா, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமா யுத்தம் பண்ண 3 பக்கம் இருந்து வர்றாங்க. 3 பக்கமும் வந்து யோசபாத்தை வந்து சுத்தி முற்றுகை போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமார் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். பாருங்க, அவங்க அத்தனை பேர் சுற்றி யோசபாத்துக்கு எதிராக வரும்போதுதான் இந்த 3வது வசனம், யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். கூட்டு உபவாசம், ஒரு பயம் வந்துருச்சு, தேசத்தை அழிக்கிறதுக்கு வராங்க, யுத்தம் பண்ண வராங்கன்னு சொன்னோன்னா யோசபாத் பயந்து என்ன செய்யறாரு, அவர் நல்ல விசுவாசத்துல உள்ள ஒரு பரிசுத்தவான் தான், இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிடுறாரு, ஒருமுகப்படுத்துறாரு. எங்கேயும் உபவாசம் இருங்க, எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வாசிட்டு பாத்தீங்கன்னா கடைசி 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எடுத்து நிற்க கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல அவர் வந்து யுத்தம் பண்ணலாம். ஆனா என்ன செய்யறாரு, உடனே என்ன செய்யறாரு, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை சூழ்ந்த உடனே உபவாசம். ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளைங்கள எல்லாருமே அப்போ அந்த இது கற்று வச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. உடனே தேவனை தேடி உபவாசம் இருக்கிறாங்க. அந்த ஒரு உம்மிடத்துலதானே உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்குதப்பா, உம்மோடு எதுனுக்கு யாராலும் நிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ஜெபிக்கிறார் பாருங்க. எல்லாருமே ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து முடிச்ச பிறகு பாக்குறோம் அவனோட விடுதலை. 15வது வசனம், சகல அதுக்கு மேல பாருங்க 14வது வசனம், 20வது அதிகாரம் 14 அப்பொழுது சபை நடுவில் அக்கா வாசிக்கணுமாக்கா? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகசியேல் என்னும் ஆசாரிப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். பாருங்க, இப்போ உடனே பயம் வந்துருச்சு, பிரச்சனை. உடனே உபவாசம் எடுக்கிறாங்க. உபவாசம் எடுத்து ஆண்டவரை துதிச்சு புகழ்ந்து பாடி அவரை வந்து அவருடைய மகிமையும் கனத்தையும் சொல்லி ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி எல்லாரும் உபவாசத்தோடு இருக்கிறாங்க. சும்மா பிரேயர் பண்ணல, உபவாசத்தோடு கூட்டத்தை கூட்டுறாரு. அப்ப அந்த கூட்டு பிரேயர், கூட்டு ஜெபம் என்னது பெரிய ஒரு விடுதலை கொண்டு வருது. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார் கூட, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் உடனே அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு. சரி, அப்படிதான் கர்த்தர் பாருங்க, உடனே அவங்க ஜெயம் பெற்றவங்களா விடுதலை வாங்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ பாருங்க அதுல 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரி மோவாபிய சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினா அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமா அவங்களுக்கு எதிராவே சின்ன சலசலப்பாச்சு, அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. வெட்டுண்டு விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு பெரிய பாரம் இல்லை, இவங்களும் யுத்தம் பண்ணல, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு கூட இவங்களுக்கு ஆண்டவர் விடல. அப்படியான ஒரு வெற்றியை கொடுக்க காரணம் அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ண ஆபிரகாம் தேவனை தேடினாங்க. வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு, நாங்க உங்களுடைய பிள்ளைங்கப்பா, நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு இது விடுதலை ஆக்குங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து உபவாசங்கிறது பெரிய ஒரு அது கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிகளுக்கு என்ன சொல்றது, ஒரு 80% ஒரு ஆசீர்வாதமானதும் வல்லமையுள்ளதும் கிறிஸ்துக்குள் நம்ம நிலைச்சு நிக்கிறதும். நான் சொல்றேன் 80% எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல அதுக்கு முழுசுமா இருக்கு உபவாசம் மட்டும்தான். அதுக்கு அப்புறம் தாங்க சின்னது ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கிறதோ, ஊழியம் செய்யறதோ, அடுத்தவங்க நன்மை செய்யறதோ, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இப்படி ஆண்டோட சபையில காரியங்கள் ஊழியமா அடுத்து தான் உபவாசங்கிறது இவ்வளோ அந்த பர்சன்டேஜ் நம்ம வாழ்க்கையில இருந்தா தான் நம்ம உறுதியா கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள உறுதியா நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஒரு ஏதோ மேலோட்டமா போய் கொண்டிருப்போம். பிசாசு நம்மள அப்படியே என்ன செய்வான், நகர்த்திட்டு போயிடுவான். அந்த மாதிரிதான் பாருங்க. அதே மாதிரி 25வது வசனத்துல பாக்குறோம், 26லயும் பாருங்க, அவங்களுடைய ஜனங்கள் அவங்கள வெட்டுண்டு விழுந்த பிறகு ஏராளமான பொருள்களை வந்து அவங்க என்ன செய்யற 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். கொள்ளையிட்ட ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. 4ஆம் நாளில பெராக்கவிலை கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார்கள். அந்த இடம் தான் இது நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பேரை சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வெற்றி, எஸ்தர் மொர்தெகாய்க்கு எவ்வளவு பெரிய வெற்றி. அவங்க சந்தோஷத்தோடு உபவாசம் இருந்து யாருமே பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டுல உபவாசம் இருந்து யாருமே வெற்றி பெறாம போனதே கிடையாது. எல்லாருக்குமே பலத்த வெற்றியை கொடுத்தாரு ஆண்டவர். எல்லாமே ஜெயப்படுத்திதான் எல்லாருமே வந்தாங்க. அப்படியேதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லையோ இப்ப உபவாசம் வந்துரும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து வச்சிருக்கிறார். கட்டாயமா அது விடுதலையும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமா தான் நமக்கு நடத்துவாரே தவிர உபவாசம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு ஒரு வேதனையோ கண்ணீரோ ஆண்டவர் வந்து ஒரு நாள் விடவே மாட்டார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எடுப்போம். அதாவது யோசபாத்தோட போர் தொடங்கும் போதும் முடிப்போம், அந்த யுத்தம் பண்பு எல்லாமே ஆண்டவர் வந்து யோசபாத்து ஒரு கூட்டத்தை சேர்த்தி கொண்டுதான் இருந்தாரு. தனிமையில எதுவும் இல்ல. அப்படியால் நம்மளுக்கு ஜெபிக்கிற சகோதரிகளை நம்ம கூட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியம். இன்னொன்னு பாக்குறோம், தானியலோட உபவாசத்தை ஒரு முடிச்சிடலாம். தானியல் வந்து அதே மாதிரிதான் உபவாசிக்கிறாரு. அந்த தாவீது வந்து ஆசீர்வாதத்துல நிற்கும்போது அவரும் வந்து என்ன செய்யறாரு, ஒரு கூட்டு ஜெபம் 21 நாள். அவரும் தனியா 21 நாள் வந்து தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி குறிப்பிட்ட இந்த உபவாசத்தை தொடங்குறாரு. அவர் உபவாசம் தொடங்கும் போது அதுல தேவதூதன் 21ஆம் நாளில உண்டத்துல வந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தப்போ அவர் உபவாசம் தொடங்கி 21வது நாள் தான் இறங்கி வராரு. அவன் சொன்ன செய்தி என்னன்னா, தேவதூதன் சொல்லும் போது, தானியலே தேவனுக்கு முன்பாக தன் மனதை செலுத்தின முதல் நாளே அவனது வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அவர் ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே கேட்கப்பட்டுருச்சு. அந்த தூதன் வந்து சொல்றாரு, அப்பவே கேட்கப்பட்டது. அப்ப இருந்து அதுக்கு இடையில என்ன சொல்றது, அதனோட ஆசீர்வாதத்தை ரிசல்ட்டை கொண்டு வந்து தானியலுக்கு சேர்த்துறதுக்கு இடையில பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தடை செய்து கொண்டிருந்தான். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதிங்கிறது மனுஷன் அல்ல, அது வந்து பலவான். அந்த பலவான் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்ம ஜெபத்துக்கு தடைகளை கொண்டு இருக்கும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம இந்த சத்தியத்தை பார்க்கும்போது நம்ம அதுதான் கற்றுக்கொள்கிறோம். நம்ம என்ன ஜெபிக்கிறோம் பாத்தீங்கன்னா விடுதலை வருது, எல்லாமே வருது. ஆனாலும் சில வேளைகள்ல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அதுக்கு முதல்ல கேட்டு வரான்றானா அந்த ரிசல்ட் நமக்கு வர்றதுக்கு பல நாட்கள் ஆயிரும். காரணம் பலவான் முந்தி அதை கட்ட நம்ம பழகிக்கணும். அதாவது உபவாசத்தோட ஜெபிச்சு பலவான்களை கட்டி முடிச்சு நம்ம ஜெபத்துல இருக்கணும். அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு வல்லமை வேணும். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிவாச கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்ம இருந்தாலும் அந்த பொல்லாத பலவான வந்து ஜெயிக்க முடியாது. இந்த பெருசி அதிபர் 21 நாள் தடை பண்றான். யாரு? மிகாவேல் தூதனையே தடை பண்ணிட்டு இருக்கிறான். பெரிய தூதனையே தடை பண்ணி வைக்கிறான்னு சொல்லும் போது அந்த அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் தானியல் வந்து
பெரிய ஒரு பரிசுத்தவான், அவ்வளோ ஒரு ஜெப வல்லமை, ஜெப வீரன். அவருக்கே அந்த நிலைமைனா நம்முடைய காரியங்கள நினைச்சு பாருங்க. எத்தனை பொல்லாத ஆவிகள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு வர முடியாதபடி இடையில தடை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி. அதனால இன்னும் இன்னும் நம்ம என்ன செய்யணும், உறுதியா தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் கட்டாயமான ஒரு விடுதலையை நமக்கு தருவார். 21 நாள் அந்த ஜெபத்துக்கு தடை உண்டு பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறமேல் தான் அவருக்கு வந்து விடுதலை கிடைக்குது. அப்ப நம்முடைய ஜெபம் இன்னும் எவ்வளவு இருக்கணும், இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாகணும், எவ்வளவு பரிசுத்தமாகணுமோ, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அப்படி ஆகும்போது தான் நமக்கு ஈஸியான ஒரு ஒரு விடுதலையும் ஜெயமும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெறவே முடியாது. அதனால வேதத்தை அதிகமா தியானிப்போம், அதிகமா வாசிப்போம், ஜெபத்துல உறுதியா இருப்போம். உபவாசம் நம்மளுடைய தனிப்பட்ட உபவாசமும் முதல் மாறட்டும். கூட்டு உபவாசங்கள், சபையில் நடத்துற உபவாசத்தோட நம்ம இருக்கணும். இப்ப நிறைய சபையில உபவாசம் நடத்தி முடிச்சுட்டா என்னன்னா அந்த இடையில என்னென்ன வந்து கேக்குதுங்களா? கேக்குதுக்கா? கால் வந்துச்சு, எங்க அக்கா கூப்பிட்டாங்க, கட் பண்ணி விட்டேன். ஓகே. அப்ப அதனால அந்த மாதிரி அந்த ஜெபம் முடியறதுக்குள்ளவே சபைகளுக்குள்ள சில அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இது தப்பு அது தப்பு, இந்த மாதிரி பேச்சு வந்து அந்த ஒரு மாதிரி உலக பிரகாரமான மறுபடியும் அந்த ஸ்பிரிட் மேற்கொள்ளும் போது என்னன்னா அந்த ஆசீர்வாதம் போயிடும். அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல. அப்படி இந்த 21 நாளும் 40 நாள் நம்ம கண்டினியூஸா போயிட்டு வந்த ஜெபங்கள் வந்து பலன் இல்லாம போயிடும். என்ன ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல உறுதியா இருந்து எல்லாரையும் மன்னிச்சு வந்து அந்நிய நுகத்துல நம்ம அந்நிய காரியத்தில் தலையிடாம, பிறருடைய தனிப்பட்ட காரியத்தில் தலையிடாம, யாரையும் குற்றப்படுத்தாம குறைபடும் நம்முடைய காரியம் என்ன, நம்ம எதுக்கு ஜெபிச்சோம் அதுல ஜெயம் பெற்றுக்கொண்டாமான்ற அந்த சிந்தனையோடு கொடுத்து நம்ம இருக்கணுமே தவிர சபையில இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதை குறிச்சு நம்ம பேசணும்னு சொன்னா உண்மையில நம்ம ஜெபிச்ச காரியம் வெற்றி பெறவே பெறாது, ஆசீர்வாதமே நமக்கு வராது. அதுல நம்ம உறுதியா இருப்போம், பரிசுத்தமா ஜீவிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உபவாசங்கள் இப்ப எனக்கு கொஞ்சம் சிக்கான பிறகு என்னால தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. ஒரு நாள் கர்த்தர் அதை மன்னிக்கணும். ஆனாலும் இருக்கும்போது 2 நாள் உபவாசம் ஜெபிச்சு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப தைரியமா ஒரு மறுபடியும் ஒரு பலனை பெற்றுக்கொண்ட மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த டேப்லெட் கட்டாயமா எடுக்கணும்னு சொன்னதுனால அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் இன்னும் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் இன்னும் அதிகமா பலப்படுத்த எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க.